ஆடி வெள்ளியை முன்னிட்டு மகாமாரியம்மனுக்கு 1 டன் காய்கறிகளால் சிறப்பு அலங்காரம். திரளான பக்தர்கள் தரிசனம். ஈரோடு மாவட்டம் குருப்பநாயக்கன்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு மகாமாரியம்மனுக்கு இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 1 டன் இடையிலான பல்வேறு வகையான காய்கறிகளை கொண்டு அம்மனுக்கு கண்கவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். இந்த வித்தியாசமான காய்கறி அலங்காரம் பக்தர்களின் கவனத்தை வெகுவாக ஈர்த்தது. பின்னர் அம்மனுக்கு உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆடி வெள்ளியை முன்னிட்டு மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம். வெற்றிலை அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருட்காட்சி. ஈரோடு மாவட்டம் பூக்கடை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. இதையொட்டி அருள்மிகு மாரியம்மனுக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்களால் சிறப்பான முறையில் அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு வெற்றிலைகளால் கண்கவர் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அருட்காட்சி அளித்தார். இந்த வித்தியாசமான வெற்றிலை அலங்காரம் பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. பின்னர் அம்மனுக்கு உதிரி பூக்களால் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பல்வேறு வகையான தீபாராதனைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து அருள் பெற்றனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. ஆடி 3வது வெள்ளியை முன்னிட்டு மகாமாரியம்மனுக்கு வெள்ளிக்கவச அலங்காரம். திரளான பக்தர்கள் தரிசனம். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு மகாமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு சிறப்பு வழிபாடுகள் மற்றும் அலங்காரங்கள் பக்தி பரவசத்துடன் நடைபெற்றன. விழாவை ஒட்டி மூலவர் ஸ்ரீ மகாமாரியம்மனுக்கு ஆதிமூலவர் மாரியம்மனுக்கும் வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. மேலும் கோஷ்டத்தில் அருள் பாலிக்கும் துர்க்கையம்மனுக்கும் மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்துடன் ராகுகால பூஜை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைத்து தெய்வங்களுக்கும் மகாதீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன்களை தரிசனம் செய்து வழிபட்டனர். குறிப்பாக பெண்கள் விளக்கேற்றி அம்மனை பக்தியுடன் வழிபட்டனர். வழிபாட்டின் நிறைவில் பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதம் வழங்கப்பட்டதுடன் அன்னதானமும் நடைபெற்றது. சேலம் டவுன் வேணுகோபால சுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமை மற்றும் சயன ஏகாதசியை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் மலர் மாலைகள், தோரணங்கள் கட்டி சிவலிங்கம், சுக பிரம்மரிஷி வாராக அவதாரம் பிரம்ம முடிகள் கொண்டு அழகாக அலங்கரித்து வைத்து கோலம் போட்டு பெண்கள் இன்னிசை பக்தி பாடல்களை பாடியுள்ளனர். சுகபிரம்ம ரிஷி வாழ்க்கை வரலாற்று கதைகளையும் கூறினர். உற்சவர் லட்சுமி நாராயணசாமி சயன கோலத்தில் ஊஞ்சலில் லட்சுமி மடியில் நாராயணன் தலை வைத்து படுத்தவாறு பக்தர்களுக்கு அழகாக காட்சி தர தெய்வங்களுக்கு கோபுர ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி காட்டி குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சாஸ்திரங்களால் சோடசோபச்சார பூஜை செய்து துளசி தளங்களால் அஷ்டோத்திர நாமாவளிகள் கூறி அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தியுடன் மகாதீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி, குங்கும பிரசாதத்துடன் அன்னதானம் வழங்கப்பட்டது. சேலம்
தேர்வீதி அருகே அமைந்துள்ள 600 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ பெரிய அங்காளம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் அங்காள பரமேஸ்வரி அம்மனை சிம்மத்தில் அமர்ந்த தேவியாக புதுப்பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்களுடன் நறுமண மலர் மாலை சுட்டி புன்னகை தவழும் தேவியாக பக்தர்களுக்கு காட்சியளிக்க அம்மனுக்கு அர்ச்சனை செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்குமம் பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் ஆலய வளாகத்தில் பெரியாண்டிச்சி அம்மன் பக்தர்களுக்கு காட்சி தர பக்தர்கள் நெய் விளக்கேற்றி தேங்காய் பழம் உடைத்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. சேலம் கருங்கல்பட்டி ஸ்ரீ ராமலிங்க சௌடேஸ்வரி அம்மன் திருக்கோவிலில் ஆடி 3வது வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு மூலவர் அம்மனுக்கு மைசூர் சாமுண்டி தேவி அலங்காரம் செய்து மலர் மாலைகளுடன் கையில் ஆயுதம் ஏந்த தேவியாக பக்தர்களுக்கு அழகாக அம்மனுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. காட்சியளிக்க கோஷ்டத்தில் குடிக்கொண்டு அருள் பாலித்து வரும் ஸ்ரீ துர்கை அம்மனுக்கு ராகு கால பூஜையை முன்னிட்டு அம்மனுக்கு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்து அரளி மாலை அணிவித்து பக்தர்களுக்கு ராகு காலம் துர்கா தேவி பாடல்களை பாடினர். பிறகு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்து கற்பூர தீபாராதனை காண்பிக்கப்பட்டதும் தாமரை மலர் நடுவே கற்பூரம் ஏற்றி வைத்து ஆழம் கரைத்து ஆரத்தி எடுக்கப்பட்டது. ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் சர்க்கரை பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. சேலம் டி பெருமாள் பாளையம் அருகே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற கொம்பேரிக்காடு ஸ்ரீ மகா வாராகியம்மன் ஆலயத்தில் ஆஷாட நவராத்திரி திருவிழா 9 நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெற்று வந்த நிலையில் இறுதியாக சிறப்பு ஹோமம் அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் அமைந்துள்ள யாகசாலையில் 3 வடிவ குண்டத்தில் அக்னி வார்த்து ஹோமம் வளர்க்கப்பட்டது. உற்சவர்கள் ஸ்ரீ வாராகி அம்மன் கையில் வீணை வாசித்தவாறும் அம்மன் அமர்ந்த கோலத்திலும் அருகே விநாயகரையும் கொழுவிருக்க செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் ஹோமகுண்டத்தில் 108 வகையான மூலிகை பொருட்கள் சமர்ப்பிக்கப்பட்டது. பட்டு வஸ்திரம், பூர்ணாகதி மூலிகை பொருட்கள், கிழங்கு வகைகள், பயறு வகைகள், தானிய வகைகள், பல வகைகள் பாக்கு மட்டை தட்டுகளில் அடுக்கி வைத்திருந்தனர். பிறகு பக்தர்கள் பூர்ணாகதி பொருட்களை ஹோமத்தில் சமர்ப்பித்ததும் இறுதியாக பட்டு வஸ்திரம், அம்மனின் பட்டுப்புடவை மாலை, விரலி மஞ்சள் மாலை இதை சமர்ப்பித்தும் மகா பூர்ணாகதி சமர்ப்பிக்கப்பட்டு பிறகு கும்ப கலசங்களை சிவாச்சாரியார்கள் தலைமையில் சுமந்து கொண்டு ஆலயத்தை சுற்றி வலம் வர செய்து தனி சன்னதி கொண்டு காட்சி தரும் விநாயகர், விஷ்ணு, துர்க்கையம்மன், சந்தோஷ மாதாவிற்கு கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து புதுப்பட்டு சேலை கட்டி நெய்வேத்தியம் சமர்ப்பித்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மூலஸ்தானத்தில் காட்சியளிக்கும் ஸ்ரீ மகா வாராகி அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து கலசத்தில் உள்ள புனித நீர் ஊற்றி கலசபிஷேகம் நிறைவு பெற்றதும் அம்மனுக்கு நீல நிற பட்டு சேலை கட்டி வெள்ளிக்கவசம் அணிவிக்கப்பட்டு நறுமணம் மலர் மாலைகளுடன் விரலி மஞ்சள் மாலை அணிவித்து அம்மனை சிறப்பாக அலங்கரித்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்ததும் நட்சத்திர ஆரத்தி, ஏகதீப ஆரத்தி எடுத்து உதிரிப்பூக்களால் அஷ்டோத்தர நாமாவளிகள் கூறிய அர்ச்சனை செய்ததும் மகாதீபாராதனை காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்களுக்கு விபூதி குங்கும பிரசாதத்துடன் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. பின்னர் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் பக்தர்களின் மேல் தெளிக்கப்பட்டது. காய் கனிந்து அல்தந்து வாழ்த்தி வரவேணும் மகாவாராகி அன்பு.
புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மரக்கடை வீதி அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய திருவிளக்கு பூஜை. புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட வடக்கு 3ஆம் வீதி மரக்கடை வீதியில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயம். 3ஆம் ஆண்டு ஊர் பொதுமக்களாலும் இளைஞர்களாலும் நடத்தப்பட்ட ஆடி மாத 3ஆம் வார வெள்ளிக்கிழமைக்கு பூஜை நடைபெற்றது. பூஜையில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு தங்கள் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் நன்றாக விவசாயம் நடைபெற வேண்டும் என்றும், மழை பொழிய வேண்டியும், தங்கள் குடும்பத்தினர் நோய் நொடி இல்லாமல் வாழ வேண்டும் என்றும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை கலந்து கொண்டனர். 108 போற்றி சொல்லப்பட்டு பிரார்த்தனை செய்தனர். அதனைத் தொடர்ந்து கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அருட்பிரசாதம் வழங்கப்பட்டது. ஓம் ஏகாய்ஸ்வர்ய பிரதாயின்யே நமः. ஓம் ஏகாதவ பத்ர சாம்ராஜ்ய பிரதாயை நமः. ஓம் ஏகாந்த பூஜிதாயை நமः. ஓம் ஏதமான பிரபாயை நமः. ஓம் ஏக ஜனேக ஜெகதீஸ்வர ஏக வீராஜ சம்சேவியாயை நமः. ஓம் ஏக பிரவாசதாரிண்யே நமः. ஓம் ஓசூர் சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலில் கடந்த 3 மாதங்களாக பக்தர்கள் அளித்த காணிக்கை என்னும் படி 34,96,742 ரூபாய் இருந்ததாக தகவல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகரில் மலை மீது அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சந்திரசூடேஸ்வரர் மலைக்கோவிலில் பக்தர்கள் அளித்த காணிக்கை என்னும் பணிகள் நடைபெற்றது. கடந்த மார்ச் மாதம் முதல் ஜூலை மாதம் வரை பக்தர்கள் அளித்த காணிக்கையை இந்து அறநிலையத்துறை அலுவலர்கள், தனியார் கல்லூரியைச் சேர்ந்த 100 மாணவ மாணவியர்கள் பங்கேற்றிருந்தனர். இந்து அறநிலையத்துறை துணை ஆணையர் விஷ்ணு, செயல் அலுவலர் சாமிதுரை தலைமையில் காணிக்கை எண்ணப்பட்டதில் ரூபாய் நோட்டுகள், சில்லறை காசுகள் என 34,96,742 ரூபாய் பணமாகவும் 8 கிராம் தங்கம், 225 கிராம் வெள்ளியை பக்தர்கள் வழங்கியிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கொல்லிமலையில் ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழா 2ஆம் நாள் ரிஷப வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சி. நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க அருள்மிகு அறம் வளர்த்த நாயகி உடனுரை அரப்பளீஸ்வரர் சுவாமி திருக்கோவிலில் ஆடி 18ஆம் பெருக்கு திருவிழா கடந்த வெள்ளிக்கிழமையன்று கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 5 நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழா ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை பக்தி பரவசத்துடன் நடைபெறவுள்ளது. திருவிழாவின் 2ஆம் நாள் ஆகஸ்ட் 1ஆம் தேதி காலை, மாலை ஆகிய 2 வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெறுகிறது. மேலும் எம்பெருமான் ரிஷப வாகனத்தில் எழுந்தருளி திருக்கோவிலை சுற்றி வந்து மேலதாளத்துடன் பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தார். அப்போது தீபதூப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை சிறப்பு அபிஷேகம், பிரசாத விநியோகம், மாலை திருக்கல்யாண உற்சவம் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெறவுள்ளது. மேலும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி காலை சிறப்பு அபிஷேகம், பிரசாத விநியோகம், மாலை திருக்கல்யாண உற்சவம் மற்றும் சுவாமி வீதி உலா நடைபெற்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடி 18ஆம் பெருக்கான இன்று ஆகஸ்ட் 3ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு சந்திரசேகரர் அம்மன் குதிரை வாகனத்தில் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து மதியம் 2 மணிக்கு சோமஸ்கந்தர் பல்லக்கில் வீதி உலா வந்து ஆகாய கங்கை தீர்த்தவாரி நடைபெறவுள்ளது. விழாவின் நிறைவு நாளான ஆகஸ்ட் 4ஆம் தேதி காலை சிறப்பு அபிஷேகம், மாலை வசந்த உற்சவ அபிஷேகம் நடைபெறுகிறது. பிற்பகல் 2:30 மணிக்கு சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானை சமேதராய் மயில் வாகனத்தில் பவனி வருவதும், தொடர்ந்து மாலை 3 மணிக்கு நடராஜர் சிவகாமி சமேதராய் பல்லக்கில் வீதி உலா, வசந்த உற்சவம் மற்றும் மஞ்சள் நீராட்டு விழாவுடன் திருவிழா நிறைவடைகிறது. இந்த விழாவில் கொல்லிமலை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்து வருவதுடன் விழா நாட்களில் மேலும் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. திருவிழாவில் பக்தர்கள் அனைவரும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு அரப்பளீஸ்வரர் சுவாமியின் அருளை பெறுமாறு திருக்கோவில் தக்காரும் உதவி ஆணையருமான ரா இளையராஜா, செயல் அலுவலர் சே. சங்கர் மற்றும் கோவில் நிர்வாகத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர்.